ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி வந்து நம்ம இந்தியன் பைக்ஸ் டிரைவிங் 3D தான் விளையாட போகிறோம். ஸோ இப்போ வந்து நம்ம வந்து கேம்குள்ளே போயிடலாம். அதுக்கு முன்னாடி இந்த அட்வைஸ்மெண்ட் ஒன்று வந்துச்சு. சரி வாங்க. காலையிலேயே எழுந்திரிச்ச உடனே வந்து நம்ம கிளம்பியாச்சு. இப்போ நம்ம வந்து சும்மா வெளியே போய் ஊர் சுற்றலாம். வாங்க போகலாம். என்னடா இது, காலங்காத்தாலேயே யாரோ ஃபோன் பண்ணுறாங்க. வாங்க யாருன்னு பார்க்கலாம். போலீஸு. ஹலோ, யாராவது இருக்கீங்களா? சார், நான் தான் சார். என்ன வேணுங்க சார்? அப்பா ஃப்ராங்க்லின், எனக்கு உன்னோட ஹெல்ப் வேணும். சீக்கிரமாக போலீஸ் ஸ்டேஷனுக்கு வரியா? உடனே போலீஸ் ஸ்டேஷனுக்கு வர சொல்கிறாங்க. சரி வாங்க, ஏதாவது அர்ஜென்ட்டாக இருக்கோ, அதனால வாங்க சீக்கிரமாக போய் பார்க்கலாம். நம்ம வந்து இந்த காரில் போவேன்னா நம்ம வந்து ஃபாஸ்ட்டாக போகணுன்னா இந்த கோப்ரா பைக்கில் தான் போகணும். அதனால் கோப்ரா பைக்கில் இங்கே இருக்குது. வாங்க நம்ம சீக்கிரமாக போகலாம் போலீஸ் ஸ்டேஷனுக்கு. போலீஸ் நம்மகிட்ட போலீஸ் வரவே முடியாது. போலீஸ் ஸ்டேஷன் வந்தாச்சு. இதுதான் நம்ம ஊர் போலீஸ் ஸ்டேஷன். சரி வாங்க போய் பார்ப்போம் உள்ளே எதுக்கு கூப்பிட்ருக்காங்க. வண்டியை விட்டு இறங்கியாச்சு. சரி வாங்க போகலாம். உள்ளே போய் பார்க்கலாம் யாராவது இருக்காங்க. என்னடா இது, உள்ளே யாருமே இல்லை. ஒருவேளை எல்லோரும் மேலே மீட்டிங்கில் இருப்பாங்க. சரி வாங்க வெளியே அந்த கார்ட்கிட்டே கேட்போம் என்னாச்சுன்னு. ஹலோ சார், என்னை இங்கே யாரோ கூப்பிட்ருந்தாங்க. என்னாச்சுங்க? நீ தான் அந்த ஃப்ராங்க்லின்னு. இப்போ அந்தாண்ட கொஞ்சம் திரும்பி பாரு. உங்கள் ஒரு கொரிலா இருக்கும், அந்த கிங்காங்கு. அதை யாராலையுமே தோக்கடிக்க முடியலப்பா. அதனால் நீ தான் அதை எங்களுக்காக தோக்கடிச்சு கொடுக்கணும். என்னது, கொரிலாவா? கிங்காங்காட்டும் இருக்குங்க, அது கொரிலாங்கிறாங்க. ஸ்னைப்பரில் பார்த்தோம், நல்லா தெரியுது. ஆனால் அதெல்லாம் நம்மளால் தனியாக தோக்கடிக்க முடியாது. இருந்தாலும் அவங்கள நம்ம நம்பி இருக்காங்க. அதனால் நம்ம வந்து அதை தோக்கடிக்கணும். சரிங்க சார், நான் அதை உங்களுக்கு தோக்கடிச்சு தரேன். அப்படி ஆனால் இவங்க இப்போ எப்படி தான் தோக்கடிக்க போகிறேன்னா, சரி ஓகே. அது மட்டும் இல்லாமல் ஃப்ராங்க்லின், அது ரொம்ப பெரிய கொரிலா, உன் மேலே தான் நம்பி இருக்கோம். இந்த ஊரையே நீ தான் காப்பாற்றணும்ப்பா. அப்படிங்களா சார்? நம்ம தான் இந்த ஊரை இப்போ காப்பாற்றணும். ஓகே சார், காப்பாற்றுறேன் நான். சரி வாங்க போகலாம். அதுக்கு முன்னாடி அவர்கிட்ட எதுக்கும் உள்ளே போய் ஜாக்கிரதையாக இருக்க சொல்லிடலாம். சார், எதுக்கும் உள்ளே போய் ஜாக்கிரதையாக இருங்க. அதெல்லாம் ஒன்றும் வேணாம்ப்பா, நான் பார்த்துக்கிறேன்ப்பா, நீ பத்திரமா போயிட்டு வா. அப்படிங்களா சார்? ஓகேங்க சார். வாங்க கைஸ், நம்ம கோப்ரா பைக் எடுத்துகிட்டு அதுக்கிட்ட போகலாம். ஃபஸ்ட்டு அதோட சைஸை பார்க்கணும். அது ரொம்ப பெருசாக இருக்குது. நம்மளை விட 3 சைஸ் நல்லா வந்துருக்கு. சரி, அதுக்கு முன்னாடி வாங்க நம்ம போய் ஒரு கடையில் வெப்பன்ஸ்லாம் வாங்கிட்டு வந்துடலாம். இந்த பாக்ஸும் அதுவும் வாங்கிட்டு நான் இப்போ கடைக்கு போகிறேன். ஓகே, வாங்கியாச்சு. வாங்க இப்போ இந்த பேக் இருக்குல்ல, இதுக்குள்ளே நம்ம நிறைய பாம்ஸ்லாம் வச்சுருக்கோம். அது ஸ்டிக்கி பாம்ஸே தான். ஸோ இப்போ வாங்க அந்த கொரிலாவை நம்ம போய் அட்டாக் பண்ணலாம். ஹெல்மெட் போட்டுலாம் சொல்லிட்டு இதாக இருக்க கொரிலா நம்ம கொஞ்சம் தூரம் இருந்தே அட்டாக் பண்ணலாம். இந்த தூரம் இருந்தாலும் அது கிட்ட வந்துச்சுன்னா அவ்வளோதான். வாங்க நம்ம கொஞ்சம் தூரமாக இருக்கலாம். இது போதும்னு நினைக்கிறேன். இங்கேயே வண்டியை நிறுத்திக்கலாம். வாங்க அதுக்கிட்ட ஓடலாம். இருங்க, இது ரொம்ப தூரமாக இருக்குது. கொஞ்சம் கிட்ட போயிடலாம். அச்சோ, கீழே விழுந்துட்டாயா? சரி விடுங்க, நம்ம எழுந்திரிச்சு வரலாம். மறுபடியும் வண்டியை எடுத்துட்டா வண்டி வெடிச்சிடாமல் இருந்தால் நல்லாயிருக்கும். அப்படியே சரி வாங்க போகலாம். ஊரே இப்போ நம்ம கையில் தான் இருக்குது. அதனால் இந்த ஊரை எப்படியாவது பார்க்கலாம். போகலாம். கொரிலா, நான் இங்கே இருக்கேன், பாரு. அது நம்மளே நம்ம கண்டுக்காமல் போயிட்டுருக்கு. சரி ஓகே, வாங்க நம்ம கொரிலா இங்கே தான் இருக்குது. போடுங்க ஸ்டிக்கி பாம்ஸ். என்னடா இது, ஸ்டிக்கி பாம்ஸ் அது
வாங்க அதுக்கிட்ட ஓடுவோம். என்னடா இது ஒன்று கூட பட மாட்டேங்குது, இங்கே தான் விழுகுது. சரி வாங்க அது கிட்ட போகணுன்னா அங்கே மாட்டிக்கிச்சு. இப்போ தான் போடணும், சீக்கிரம் போட்டு பிடிச்சா ஓடுது. அட ஒன்றாச்சு எஸ் அடைச்சேன். ஸோ க்ளோஸ். இப்போ வருது போட்டுலாம். எஸ் 2 3 4 பாம்ஸ் அது மேலே போட்டாச்சு கைஸ். ஸோ இப்போ நம்ம வந்து அதை ஆக்டிவேட் பண்ண நேரம் வந்துச்சு. நம்ம கொஞ்சம் தள்ளி போய்க்கலாம், அப்போ தான் நம்மளுக்கு சேஃப்டி. இப்போ நம்ம வந்து ஆக்டிவேட் பண்ணலாம். நம்ம ஃபோன் எடுத்துக்கிட்டு இப்போ நம்ம அதை ஆக்டிவேட் கொரில்லா நம்ம கொரில்லா வச்சு கொண்டுட்டோம். சரி இந்த ஹாப்பியான நியூஸை நம்ம போய் அந்த காட் கிட்ட சொல்லலாம். வாங்க. இனிமே கீழே வீண் கிடக்குது, பரவாயில்ல விடுங்க. நம்ம பைக் எடுத்தாச்சு, பைக் எடுத்துகிட்டு போகலாம். போலீஸ் ஸ்டேஷனுக்குள்ளே போய்க்கலாம், அங்கேயே பார்த்துக்கலாம். இதுக்கு முன்னாடி அந்த காட் கிட்ட கேட்கலாம் என்னாச்சு. எல்லாம் காட் இங்கே நான் போகும்போது இத்தனை கூட இல்லை, என்னாச்சு? அதுவா ஃப்ராங்க்லின், நீ தான் எங்களை காப்பாற்றணும். அது எங்களை கடிக்கிறதுக்குள்ளே நீ தான் காப்பாற்றணும்ப்பா. எப்படின்னே தெரில, அது உள்ளே வந்துடுச்சு அப்படின்னா இப்போ இந்த செக்யூரிட்டி கார்டு நம்ம தான் காப்பாற்றணும். அது அச்சோ ஸ்டேஷனுக்குள்ளெல்லாம் போகுது. சரி அப்படின்னா இது மேலே நம்ம கிட்டே இருக்கிற அந்த ஸ்டிக்கி பாம்பை போட்டு அதை வந்து பிளாஸ்ட் பண்ணால் அது வந்து இறந்துரும்னு நினைக்கிறோம். என்ன தைரியம் இருந்தால் நம்ம பைக்கே அது தள்ளும். ஃபஸ்ட்டு இது மேலேயே பாம்பு போடுவோம். பாம்பு போடுறோம் இது மேலே. இப்போ தான் ஒட்டுது பாம்பு. எஸ் இப்போ இதுக்கு மேலே பாம்பு நிறையா பாம்பே போட்டாச்சு, ஏன்னா நம்ம பைக்கே தள்ளி விட்டுச்சுல. சரி வாங்க நம்ம போகலாம். அடுத்து நிறைய க்ரொக்கடைல்ஸ் இருக்குது. இத்தனை க்ரொக்கடைல வந்து பாம்பு போட எவ்வளோ நேரம் எடுக்குமோ, ரொம்ப அதிக க்ரொக்கடைல்ஸ் இருக்குது. சரி வாங்க. இப்போ தான் 1 போட்டிருக்கோம், 2 போட்டாச்சு, 3 க்ரொக்கடைல்ஸ்க்கு போட்டாச்சு. இன்னும் நிறையா இருக்க மாட்டேங்குது. இங்கே பின்னாடியும் வந்து காட்டுக்குது நிறைய க்ரொக்கடைல் பாருங்கள். ஈஸியாக எஸ்கேப் ஆகுது, ஆனால் நம்ம எஸ்கேப் பண்ணி விட்டுருவோமா? நம்ம போய் அது மாதிரி பாம்பு போடலாம். இன்னொன்று அங்கே இருக்குது, இன்னொன்று இல்லை, ஆல்மோஸ்ட் எல்லாமே இங்கே தான் இருக்குது. முதல்ல பின்னாடி போட்டு அதுக்கப்புறம் முன்னாடி இன்னும் நிறையா இருக்கும், அதை போய் போடலாம். அதுக்கும் பாம்பு போடலாம். இன்னும் கொஞ்சம் தான் இருக்குதுன்னு நினைக்கிறேன். சீக்கிரமாக பாம்பு போட்டுடும், அதுக்கப்புறம் நம்ம வீட்டில் போய் நல்லா தூங்கலாம். சண்டே அதுவுமா டயர்டாக இருக்குது. சண்டே அதுவுமா கூட தூங்க விட மாட்டேங்கிறாங்க. அதோ பாருங்கள், ஒன்று தப்பிக்க ட்ரை பண்ணுது, ஒன்று நம்ம பாம்பு போட்டுடலாம் 2 மேலேயும். அது சரி போட்டாச்சு, நம்ம அடுத்து போகலாம். இன்னும் நிறைய க்ரொக்கடைல்ஸ் இருக்காட்டுது மீதி. அங்கே ஒன்று பாருங்கள் வெளியே கிளம்ப பார்க்குது. நம்ம ஆனால் பாம்பு போட்டுடலாம். நம்ம கொஞ்சம் நிறைய பாம்ஸாக போட்டோம்னா தான் அது வந்து சீக்கிரமாக எல்லாமே கிட்ட இருக்கிறதும் செத்துரும். இதே நம்ம வந்து நம்ம பை மிஸ்டேக்காக 2 க்ரொக்கடைலும் 1 க்ரொக்கடைலும் மிஸ் பண்ணால் கூட அது பக்கத்தில் வந்து பாம்பு போட்ட க்ரொக்கடைல் ஒரு சிலது இருக்கும். ஸோ அந்த பாம்பு போட்ட க்ரொக்கடைல் வெடிக்கும் போது பக்கத்தில் இருக்கிறதும் இன்கேஸ் செத்துரும். ஸோ அதனால் நம்ம வந்து நிறைய பாம்ஸ் போடுறதுனால இது வந்து நம்ம இத்தனை போடுறோம், ஏன்னா இது அன்லிமிட்டெடு. இதே இது வந்து அன்லிமிட்டடாக இல்லாமல் வந்து காசு இருந்ததுன்னா நம்ம இத்தனைலாம் போட்டிருக்க மாட்டேன். 1 க்ரொக்கடைலுக்கு 1 தான் போட்டிருக்கேன். இந்த க்ரொக்கடைல் மட்டும்
எஸ்கேப் ஆக போகுது. ஆனால் அதுலேயும் போட்டாச்சு. இன்னும் ரொம்ப கம்மியாக தான் இருக்குதுன்னு நினைக்கிறேன். சீக்கிரமாக போட்டோன்னா நம்ம வந்து இந்த போலீஸ் ஸ்டேஷனோட டாப்க்கு போயிட்டு இந்த போலீஸ்க்கு எல்லாருக்கும் இன்ஃபார்ம் பண்ணிவிட்டு மீட்டிங்கில் இருப்பாங்க மேலே தான். அதனால் அவங்களுக்கு எல்லாருக்கும் இன்ஃபார்ம் பண்ணிவிட்டு நம்ம அப்படியே வந்து வந்துடலாம். ஸோ அதுக்கப்புறம் நம்ம வீட்டுக்கு போய் நல்லா படித்து தூங்கலாம். அவ்வளோதான் நினைக்கிறேன். இதுதான் கடைசி. எல்லாத்துக்கும் போட்டாச்சு நினைக்கிறேன். சரி வாங்க நம்ம அந்த கார்ட்கிட்ட போய் சொல்லலாம். செக்யூரிட்டி கார்ட்கிட்ட அவங்க வர சொல்லி. அதுக்கு முன்னாடி இங்கே ஒன்று தப்பிக்குது. ஆனால் அது ஆல்ரெடி போட்டாச்சு. சரி வாங்க நம்ம வந்து போகலாம். இந்த செக்யூரிட்டி கார்டையும் கூப்பிட்டு போகலாம். செக்யூரிட்டி கார்ட் நீங்கள் வாங்க சீக்கிரம் சார். பில்டிங் மேலே போய் ஒழிஞ்சிக்கலாம். மீட்டிங் நடக்கிறதில்ல அவங்கக்கிட்ட இன்ஃபார்ம் பண்ணிவிட்டு ஒழிஞ்சிக்கலாம். இல்லைப்பா ஃப்ராங்க்லின் நீ இப்போ நான் இந்த மாதிரி நிறையா பாம்ஸ் எல்லாம் வச்சு ட்ரைனிங்கில் விளாண்டுருக்கேன். அதனால் எனக்கு ஒன்றும் ஆகாது. சார் நான் உங்கள் நல்லதுக்கு தான் சொல்கிறேன், வந்துருங்க. இல்லைப்பா சரி அவர் நம்ம சொல்கிறது கேட்க மாட்டீங்களா? நம்ம போகலாம். நம்ம சேஃபாக இருந்துக்கலாம். சரி இவ்வளோ தூரம் மேலே வந்தாச்சு. ஒரு க்ரொக்கடைல் மட்டும் மேலே வர பார்த்துச்சு. ஸோ அதனால் இந்த வழியை அடிச்சிடலாம். இந்தாண்டையும் பாம்பு போட்டுடலாம். ஆனால் எப்படி இந்த பில்டிங் உடையாது. ஸோ கீழேயும் பாம்பு போட்டாச்சு. ஸோ இப்போ படிக்கட்லேயும் வர முடியாது. வர ட்ரை பண்ணிச்சுன்னா அது வந்து அங்கே இருக்கிற பாம்பு வச்சு இறந்துடும். இப்போ ஆக்டிவேட் பண்ண எல்லா பாம்பும் வெடிச்சிட்டு இருக்குது. எல்லாமே கிளியராக இருக்குது. அடச்சா நம்ம பைக் வெடிச்சிருச்சுடா. சார் இப்படி நடக்கும்னு நான் யோசிச்சே பார்க்கல. செக்யூரிட்டி கார்டு உங்களுக்கு என்ன ஆச்சு? எனக்கு ஒன்றும் இல்லை கார்டு. சார் எல்லா க்ரொக்கடைல்ஸும் செத்துடுச்சு. ஆனால் நம்ம செக்யூரிட்டி கார்டு இழந்துட்டோம் நம்ம. சரி வாங்க நம்ம போய் பின்னாடி ஏதாவது மீதி இருக்கான்னு பார்க்கலாம். பின்னாடி எதுவும் இல்லைன்னு நினைக்கிறேன். இல்லை இல்லைன்னா ஃபுல் கிளியர். இல்லை நான் இப்போ இங்கேயும் இல்லை. என்னடா அப்போ கேட்குது. நம்ம பைக் வெடிச்சிருச்சு. சரி நம்ம வந்து சீட் கோட் போட்டு நம்ம இன்னொரு கோப்ரா வண்டியை எடுத்துக்கலாம். ஸோ நம்ம கோப்ரா வண்டி வந்துடுச்சு. இதில் எடுத்துகிட்டு நம்ம சீக்கிரமாக நம்ம வீட்டுக்கு போய் தூங்கணும். பாம்பை தூக்கி போட்டு கையெல்லாம் வலிக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அதோட நம்ம எண்டுக்கும் வந்தாச்சு. இந்த மாதிரி இன்னும் நிறைய வீடியோஸ் உங்களுக்கு வேணும்னா என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் இனிமேல் போடுற வீடியோவுக்கு நோட்டிஃபிகேஷன்